ஹலோ எவ்ரிவன், நான் உதனேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸை ரொம்ப கிளியராக டீட்டெயிலாக புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, முதல்ல ப்ரொஜெக்டைல் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு பார்ட்டிகல் எதோட மோஷன்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ அதை ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் நம்ம கூப்பிட்டுக்கலாம். அது வந்து ஒரு மிசைலாக இருக்கலாம், இல்லை ஒரு பாலாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம த்ரோ பண்ணிட்டு அதோட மோஷன்ஸை கிராவிடேஷனல் ஃபீல்டில் எப்படி மூவ் ஆகுதுன்றத ஸ்டடி பண்ணுறோம் இல்லையா, அந்த மூவிங் ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொஜெக்டைல்னு கூப்பிட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் சில முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனோ இதான் ஒரு பால்னு வச்சுக்கோங்க. பாலை இனிஷியலாக யூன்ற ஒரு ஸ்பீட் கொடுத்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம். தரைக்கு டீட்டான்ற ஒரு ஆங்கிளில் யூன்ற ஸ்பீட் கொடுத்து லான்ச் பண்ணிட்டோம். அந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகளோட மோஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்ற நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ரியல் லைஃப்ல நம்ம இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். பாலை த்ரோ பண்ணி விளாண்டுருக்கோம் இல்லையா, ரைட்? ஸோ இந்த மாதிரி த்ரோ பண்ண உடனே அந்த பாலோட மோஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேரபோலிக் ட்ரெஜெக்டரியில் மூவ் ஆகும். அண்ட் அது அதோட ட்ரெஜெக்டரியில் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட், ஒரு மேக்ஸிமம் ஹைட் அடையும். ஆல்சோ அது தரையை வந்து லான்ச் பண்ண மூமெண்ட்ல இருந்து திருப்பி அது தரையை வந்து தொடுறதுக்கு ஒரு மூமெண்ட் ஆகும் இல்லையா, அந்த மூமெண்ட்டை டைம் ஆஃப் ஃப்ளைட்னு சொல்லுவோம். டோட்டலாக எவ்வளோ டூரேஷன் அது ஃப்ளைட் கண்டிஷனில் இருந்தது அப்படின்றது தான் டைம் ஆஃப் ஃப்ளைட். அண்ட் இந்த டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் எவால்வ் ஆகுறப்போ அந்த பாடி மேக் பண்ண ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். Okay? இது எல்லாத்தையுமே நம்ம மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இதுதான் லான்ச்சிங் பிளேஸ். இந்த லான்ச்சிங் பிளேஸ்ல இருந்து நம்ம ஒரு பாலை ஒரு யூன்ற ஸ்பீட் கொடுத்து டீட்டான்ற ஆங்கிள், கிரவுண்டுக்கு டீட்டான்ற ஆங்கிளில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா த்ரோ பண்ணிட்டோம். த்ரோ பண்ண உடனே அதோட ட்ரெஜெக்டரி எப்படி இருக்க போகுதுன்னா இந்த மாதிரி ஒரு பேரபோலிக் ஷேப்பில் இருக்க போகுது. பட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த லான்ச்சிங் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆர்ஜின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இந்த டைரக்ஷனை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், இதை ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனுக்கு ஒரு இன்வெர்டர் டிஃபைன் பண்ணிக்கிட்டோம், அதை ஐ கேப்னு கூப்பிட்டுக்கிட்டோம். ஒய் டைரக்ஷனில் ஒரு இன்வெர்டர் சூஸ் பண்ணிக்கிட்டோம், அதை ஜே கேப்னு கூப்பிட்டுக்கிட்டோம். இது எல்லாமே டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணுறதுக்காக. நான் அது ஏன் இதெல்லாம் நான் காயின் பண்ணுறேன்றதை லேட்டராக சொல்கிறேன். ஓகே, இப்போ யூன்ற ஒரு வெலாசிட்டி கொடுத்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம் இல்லையா, லான்ச்சிங் பிளேஸ்ல இருந்து இப்போ ப்ரொஜெக்டைல் படிக்கல் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. லான்ச் பண்ணி கொஞ்சம் டூரேஷன் கழிச்சு அந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மொமெண்ட்டில் அந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகளோட வெலாசிட்டியை வின்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மொமெண்ட் டின்னு வச்சுக்கலாம். ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் லான்ச் பண்ண பின்னாடி அது மேலே ஆக்ட் ஆகிற ஒரே ஒரு ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான். பிகாஸ் நம்ம இங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ், ஏர் ஃபோர்ஸை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் டீன்ற டைம் கழிச்சு அது அடைஞ்ச வெலாசிட்டி வினா, இந்த விக்கும் அதோட இனிஷியல் வெலாசிட்டி யூக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் பை யூசிங் த ஃபெமிலியர் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். அது என்னன்னா வி வெக்டர் ஈக்குவல் டு யூ வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் இன்டூ டி. இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இந்த யூ வெக்டர் இருக்கு இல்லையா, யூ வெக்டர் நம்ம ரெண்டாக உடச்சு எழுதிக்கலாம். இந்த யூ வெக்டர் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூவோட இந்த காம்பனன்ட் இருக்கு இல்லையா, ஹரிசாண்டல் காம்பனன்ட், இது u cos theta, இது வந்து u sin theta. ஸோ இப்போ u வெக்டர் எப்படி உடச்சு எழுதிக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, u வெக்டர் ஈக்குவல் டு u cos theta i cap ப்ளஸ் u sin theta j cap. இந்த மாதிரி u வெக்டரை உடச்சு எழுதிக்கலாம். நம்ம இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் யூவோட பிளேஸில். இந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டு இருக்கப்போ அட் எனி லேட்டர் மூமெண்ட் அது மேலே ஆக்ட் ஆகிற ஆக்சிலேஷன் வந்து கிராவிடேஷன் ஆக்சிலேஷன், அது டவுன்வர்ட்ஸில் இருக்க போது. அண்ட் ஆக்சிலேஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா g, அண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் இருக்குது. இட் இஸ் ஆப்போசிட் டு த ஜே கேப். பிகாஸ் ஜே கேப் அப்வர்ட்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஜே கேப்க்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கிராவிடேஷனல் ஆக்சிலேஷன் ஆக்ட் ஆகுது. ஸோ மைனஸ் ஜே கேப் ஆக்சிலேஷனோட வேல்யூ இதுதான். ஓகே, இது இங்கே ஈக்குவேஷனை போட்டுக்கலாம். ஸோ இங்கே வி வெக்டர் அட் எனி லேட்டர் மூமெண்ட் அந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகளோட வெலாசிட்டி வெக்டரை நம்ம ரெண்டாக உடைக்க முடியும். அதோட எக்ஸ் காம்பனண்ட்டை விஎக்ஸ்னும் ஒய் காம்பனண்ட்டை விஒய்னு உடச்சு எழுத முடியும். ஸோ இப்போ வி வெக்டர் கேன் பி ரீப்ளேஸ்ட் வித் விஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் விஒய் ஜே கேப் ஈக்குவல் டு யூ வெக்டருக்கு பதிலாக யூ காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் யூ சைன் தீட்டா
ஜே கேப், ஏ வெக்டருக்கு பதிலா மைனஸ் ஜி ஜே கேப் டீன்னு வந்துடும். இப்போ ஐ கேப்லாம் ஒன்றாவும் ஜே கேப்லாம் ஒன்றாவும் குரூப் பண்ணி எழுதிக்கலாம். அப்படி எழுதுறப்ப என்ன வரும்னா இன்னும் விஎக்ஸ் ஐ கேப் விஒய் ஜே கேப் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா ஐ கேப் u sin theta minus gt j cap வந்துரும். இந்த ரெண்டு வெக்டர்ஸும் ஈக்குவல்னா இதோட i components must be equal on either side, j components must be equal on either side. அப்ப என்ன வந்துரும்னா vx equal to u cos theta வந்துரும். vy equal to u sin theta minus gt வந்துரும். இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி உங்களால் இந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகளோட எக்ஸ் காமன் இடத்த வெலாசிட்டி அட் எனி மூமெண்ட் கேட் பண்ண முடியும், ஒய் காமன் இடத்த வெலாசிட்டி அட் எனி மூமெண்ட் கேட் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். எக்ஸ் காமனண்ட் அதாவது வெலாசிட்டியோட எக்ஸ் காமனண்ட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம். ஸோ நம்ம லான்ச் பண்ணுற அப்போ என்ன எக்ஸ் காமன் இடத்த வெலாசிட்டி இருந்ததோ அதே எக்ஸ் காமன் இடத்த வெலாசிட்டி தான் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டும் இருக்கும் அதுக்கு. Yes, there is no horizontal acceleration. Okay, so our horizontal component of the velocity எப்படி இருக்கணும் சேமா இருக்கணும் each and every moment. So that's why எனக்கு vx எப்படி இருக்குன்னா it's always u cos theta இருக்கு. But vy இருக்கு இல்லையா, vy பாருங்க, vy is varying with time. So startingல time 0 இருந்தப்போ vy ஓட வேல்யூ என்னது u sin theta. But over the time u sin theta என்ன ஆயிட்டே வருது கம்மியாயிட்டே வருது because of the gt contribution. ஸோ டைம் கூட 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 ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட் அந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் ரீச் பண்ணுறப்போ ஃபார் எ மொமெண்ட்ரி டைம் அந்த பார்ட்டிகல் டாப் மோஸ்ட் பாயிண்டை போய் சேர்றப்போ அந்த மொமெண்ட்ரி டைம் அதோட வெலாசிட்டி வெர்டிக்கல் வெலாசிட்டி 0 ஆயிரும். ஸோ அப்போ வென் த பார்ட்டிகல் இஸ் ரீச்சிங் த டாப் மோஸ்ட் பொசிஷன் அந்த மொமெண்ட் நம்ம டீன்னு வச்சுக்கலாம். அந்த மொமெண்ட்டில் விஒய் என்ன ஆயிரும்னா 0ன்னு ஆயிரும். ஸோ விஒய் 0 ஆகக்கூடிய மூமெண்ட் தான் பார்ட்டிகல் டாப் மோஸ்ட் பாயிண்ட சேருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் இந்த விஒயை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. விஒய் 0 ஆகிற மூமெண்ட் தான் த பார்ட்டிகல் இஸ் ரீச்சிங் த டாப் மோஸ்ட் பாயிண்ட். அப்போ என்ன வந்துடும் u sin theta minus gt equal to 0ன்னு வந்துடும். u sin theta equal to gtன்னு வந்துடும். t equal to u sin theta by gன்னு வந்துடும். இதுதான் அந்த பார்ட்டிகல் டாப் மோஸ்ட் பாயிண்டை போய் சேர்றதுக்கு எடுத்துக்கிற டைம். ஸோ டைம் டு அசென்ட்னு சொல்லலாம். இந்த டைமில் தான் அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் வந்து சேருது. நீங்கள் பேஸ் ஆன் த சிமெட்ரி டைம் டு அசென்டும் டைம் டு டெசென்டும் சேமாக இருக்குன்னு சொல்ல முடியும். எஸ், லாஜிக்கலி நீங்கள் இன்ஃபர் பண்ண முடியும் அதை. இங்கேருந்து இந்த பார்ட்டிகல் இங்கே வந்து சேர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ மீன்வைல் சேம் டைம் தான் டாப் மோஸ்ட் பாயிண்ட்லேருந்து கிரவுண்டுக்கு வந்து சேர்த்துக்கு எடுக்கும். இந்த டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்னு பார்த்தீங்கன்னா அப்போ லிட்டரலி இது மாதிரி 2 டைம்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ விஎக்ஸ் விஒய் ஈக்குவேஷனை கெட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ அந்த ப்ரொஜெக்டைலோட எக்ஸ் பொசிஷன் அண்ட் ஒய் பொசிஷன் அதுக்கான ஈக்குவேஷனையும் கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். இமேஜின் திருப்பி நான் அந்த ஃபிகர் வரைஞ்சுக்கிறேன். யூன்ற வெலாசிட்டி கொடுத்து லான்ச் பண்ணிட்டோம் ஆரிஜின்ல இருந்து. ஓகே, ஆஃப்டர் சம் டைம் ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் மேக் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் அதை எஸ்ன்னு வச்சுக்கலாம் அட் எனி லேட்டர் மூமெண்ட். இந்த பொசிஷன் வெக்டரை ரைட் நம்ம அதோட எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் உடச்சு எழுத முடியும். ஸோ யூனோ எஸ் வெக்டர் ஈக்குவல் டு யூ வெக்டர் இன்டூ டி பிளஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டூ டி ஸ்கொயர். செகண்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். இப்போ யூ வெக்டருக்கு பதில் நம்ம ப்ரீவியஸாக பண்ணாதான் அப்படியே யூ வெக்டருக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், யூ வெக்டருக்கு பதில் இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். u cos theta I cap u sin theta j cap into t and of a க்கு பதிலா minus g j cap போட்டுக்கலாம் t square
S vector the body make பண்ண displacement and the displacement ஓட component form என்னன்னா this is a displacement vector equal to x I cap plus y j cap இதோட summation தான் S. So அப்ப S vector க்கு என்ன எழுத முடியும் x I cap plus y j cap னு எழுதிக்கலாம். இத again I componentsலாம் ஒண்ணாவும் j componentsலாம் ஒண்ணாவும் group னு எழுதிக்கோங்க. x I cap y j cap equal to u cos theta into t I cap u sin theta into t minus of g t squared j cap. இந்த ரெண்டு ஈக்குவேஷனோட ரெண்டு பக்கமும் j காம்பனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணுங்க I காம்பனன்ட்ஸை ஈக்குவேட் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு x அண்ட் y கான ஈக்குவேஷன் கிடைச்சிரும். x is equal to u cos theta into t ன்னு வந்துரும். y equal to u sin theta into t minus of gt square ன்னு வந்துரும். Again இந்த equations வச்சு நம்மளால இந்த projectile particle-ஓட x position and y position at any moment get பண்ண முடியும். Okay. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த projectile particle launch பண்ணி மறுபடியும் கிரவுண்ட் வந்து சேர்றதுக்கு ஆகக்கூடிய டைம் தான் இது டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் நடக்கிறப்போ ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகளோட ஒய் டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுது 0 ஆயிடுது கரெக்டா. அப்போ ஒய் எந்த மூமெண்ட்டில் 0 ஆகுதோ அந்த மூமெண்ட்டில் தான் இந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் இஸ் ரீச்சிங் த கிரவுண்ட் அகெயின், அதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. ஸோ யூ சைன் தீட்டா டி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். இங்கே டீக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்னா கேப்ல டீன்னு போட்டுக்கலாம். அந்த மூமெண்ட்டில் தான் ஒய் என்னவாது 0 ஆகுது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. யூ சைன் தீட்டா டி ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர். the t will get cancel. 2u sin theta by g equal to capital T ன்னு வந்துரும். இதான் time of flight ஓட expression. So all this time projectile particle ஹரிசாண்டலாகவும் மூவ் ஆகிட்டே இருந்தது இல்லையா. ஸோ இது மேக் பண்ண ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டோட்டலாக கேபிட்டல் டீன்ற டைம் எவால்வ் ஆகுறப்போ அந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் மேக் பண்ண ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ ரேஞ்சோட எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் எவால்வ் ஆகிட்டு இருக்கப்போ அந்த பார்ட்டிகளோட எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான் அது ரேஞ்ச். ஸோ அப்போ இந்த இக்குவேஷன் அந்த பார்ட்டிகளோட எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எனி மூமெண்ட் கொடுக்கக்கூடியது. இதில் டீக்கு பதிலாக கேபிட்டல் டி போடுங்க. ஸோ தட் ரேஞ்ச் கிடச்சிரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா இன்டு டி. இங்கே டீக்கு பதிலாக கேபிட்டல் டி போட்டோன்னா x will become range. So r equal to u cos theta into t. t க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் 2u sin theta by g ன்னு போட்டுக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ணுங்க, ரேஞ்ச்க்கான எக்ஸ்பிரஷன் கிடைச்சிடும். u square 2 sin theta cos theta by g. So which can be replaced with u squared sin 2 theta by g ன்னு வந்துடும். இதான் ரேஞ்சோட எக்ஸ்பிரஷன். இப்போ ரேஞ்ச் எந்த ஆங்கிள் லான்ச் பண்ணால் ஒரு கிவன் ஸ்பீடில் எந்த ஆங்கிளில் லான்ச் பண்ணால் ஒரு பார்ட்டிகல் மேக்ஸிமம் ரேஞ்சை மேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைனோட மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூவே 1 தான். அது எப்போனா sin 90க்கு. தட் மீன்ஸ் தீட்டாவோட வேல்யூ 45 இருக்குது. அப்போ தான் 2 into 45 sin 90. sin 90 1 ஆகும். ஸோ ரேஞ்ச் வில் பிகேம் மேக்ஸிமம். ஸோ அப்போ எக்ஸாக்டாக 45 டிகிரி ஆங்கிளில் ஒரு ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் நம்ம லான்ச் பண்ணால் தான் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அந்த மேக்ஸிமம் ரேஞ்சோட வேல்யூ வந்து u squared by g simply. I hope that you can able to understand this clearly, right? And இன்னொரு விஷயம் கெட் பண்ண முடியும் நம்மளால, இந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகளோட இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் எனி மொமெண்ட் லான்ச் பண்ணட்டும். லான்ச் பண்ணுறப்ப வெலாசிட்டி யூன்ற வெலாசிட்டி லான்ச் பண்ணட்டும். அட் எனி லேட்டர் மொமெண்ட் டி அதோட வெலாசிட்டி வின்னு வச்சுக்கோங்க. அந்த வியை கெட் பண்ண முடியும் நம்மளால. வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் vx squared plus vy squared.
ஸோ தட் மீன்ஸ் இங்கே விஎக்ஸ் இது தான், விஒய் இது தான். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வந்துடும்? யூ காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இதுதான் அந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகளோட இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடோட எக்ஸ்பிரஷன். ஓகே, அண்ட் இப்போ நம்ம என்னதுக்கு எக்ஸ்பிரஷன் கெட் பண்ணியிருக்கோம்னா, டைம் டேக்கன் டு ரீச் த பீக் ஹைட்டுக்கான எக்ஸ்பிரஷன் கெட் பண்ணிட்டோம். எக்ஸ் பொசிஷன் ஒய் பொசிஷனுக்கான எக்ஸ்பிரஷன் கெட் பண்ணிட்டோம். டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கான எக்ஸ்பிரஷன் கெட் பண்ணிட்டோம். ரேஞ்சுக்கான எக்ஸ்பிரஷன் கெட் பண்ணிட்டோம். ஹச் மேக்ஸ் எக்ஸ்பிரஷன் கெட் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, ரைட்? இது அட் எனி மூமெண்ட் அந்த ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகளோட ஒய் ஹைட், ஒய் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை காட்டக்கூடிய ஈக்குவேஷன். இங்கே ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகள் எக்ஸாக்டாக இந்த டைம் நடந்துட்டு இருக்கப்போ தான் டாப் மோஸ்ட் பாயிண்டில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இந்த மூமெண்ட் நடந்துட்டு இருக்கப்போ தான் டாப் மோஸ்ட் பாயிண்டில் இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய ஒய் வேல்யூ தான் இது ஹச் மேக்ஸ். ஸோ தட் மீன்ஸ் இந்த மூமெண்ட்டை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. y equal to u sin theta t minus half gt squared. t க்கு பதிலா when t equal to u sin theta by g, it is when the particle is reaching the maximum height. Okay, so I think replace பண்ணனும்னா h max is equal to u sin theta, t க்கு பதிலா u sin theta by g minus half gt squared u squared sin square theta by g squared. So என்ன வந்துரும்னா u squared sin square theta by g இங்க minus half u squared sin square theta by g ன்னு வந்துரும். இதை subtract பண்ணோம்னா 1 minus 1 by 2, it's like 1 by 2. So u squared sin square theta by 2g ன்னு வந்துரும். இதுதான் h max ஓட எக்ஸ்பிரஷன். ஸோ ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் ஒரு இக்குவேஷன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஜென்ரேட் பண்ணக்கூடிய இக்குவேஷன் தான் ட்ரெஜெக்டரி இக்குவேஷன் சொல்லுவோம். அது எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னா, இந்த இக்குவேஷனில் டைமுக்கு பதிலாக எக்ஸ் பை யூ காஸ் தீட்டாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஒய் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா டி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர்ட் அப்படின்னு இந்த இக்குவேஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா டீன்னு இருந்தது இல்லையா? இதில் டீக்கு பதிலாக எக்ஸ் பை யூ காஸ் தீட்டான்ற இதை கொண்டு வந்து இங்கே டைமுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்படி ரீப்ளேஸ் பண்ணுறப்போ ட்ரெஜெக்டரி இக்குவேஷன் கிடச்சிரும். ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா யூ சைன் தீட்டா டீக்கு பதிலாக எக்ஸ் பை யூ காஸ் தீட்டா மைனஸ் ஆஃப் ஜி டி ஸ்கொயர்டுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்ட் யூ ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன வரும்னா this u will get cancel. So tan theta x minus of g x squared u squared cos squared theta வந்துரும். இதுதான் ட்ரெஜெக்டரியோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் y in terms of x squaredல இருக்கு. அப்போ இது டெஃபினட்டாக பேரபோலிக் ஷேப்பில் தான் ட்ரெஜெக்டரி இருக்கும் அப்படின்றத இந்த விஷயம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும் கிளியராக. ஓகே, இன்னொரு விஷயம், நம்மளால இந்த ஈக்குவேஷன்ஸை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுத முடியும். எப்படி எழுதலாம்னா ஒய் ஈக்குவல் டு டேன் டீட்டா எக்ஸ், இதை காமன் எடுக்கலாம். எடுத்தோன்னே என்ன வந்துடும்னா இங்கே ஒன்றுன்னு வந்துடும். இங்கே நம்ம எக்ஸை காமன் எடுத்துட்டோம். இங்கே என்ன எக்ஸ் மட்டும் தான் வரும். எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதில் எக்ஸ் மட்டும் தான் வரும். ஜி டூ யூ ஸ்கொயர்ட் காஸ் ஸ்கொயர் டீட்டா டேன் டீட்டான்னு வந்துடும். இது நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா இன்னும் ஒய் ஈக்குவல் டு டேன் டீட்டா எக்ஸ் 1 minus gx இங்க 2u squared cos square theta tan theta பதிலா sin theta by cos theta ன்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த cos square theta ஒரு cos cancel ஆஃப் ஆச்சுன்னா we got a y equal to x tan theta 1 minus gx by 2u squared
காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு வந்துடும். இதை கொஞ்சம் ரீப்ளேஸ் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. எப்படி எழுதலாம்? y equal to x tan theta 1 minus gx u squared 2 sin theta cos theta வை u squared sin 2 thetaன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ u squared sin 2 theta by g r எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ y equal to x tan theta 1 minus g x by r எழுதிக்கலாம் அதை. Yes, the whole thing, this whole thing is nothing but 1 by r, range of expression. So trajectory ஓட one of the another equation இது. இதையும் நம்ம அடிக்கடி நிறைய இடங்கள் யூஸ் பண்ணுவோம். Remember that. See, இப்போ ப்ரொஜெக்டைல ஒரு யூன்ற ஸ்பீட் கொடுத்து லான்ச் பண்ணிட்டோம். அது மேலே போயிட்டு திருப்பி ஆஃப்டர் சம் டைம் அதோட இன்சே வெலாசிட்டி வெக்டருக்கு பர்பண்டிகுலரான ஒரு வெலாசிட்டி வெக்டரை பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்சே வெலாசிட்டி வெக்டருக்கு, இன்சே வெலாசிட்டி வெக்டரோட டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலரான ஒரு டைரக்ஷனில் அது ஒரு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியை பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எந்த மொமெண்ட்டில் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, இந்த யூக்கு வீக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லான்ச்சிங் ஆங்கிள் வந்து நம்ம டீட்டான்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ரேண்டமான மொமெண்ட்டில் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வெக்டர் மேக் பண்ண ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதை ஒரு பீட்டான்னு வச்சுக்கலாம். பீட்டா. ஓகே, இட்ஸ் லாஜிக்கலி ஈஸி டு சி தட் நம்ம என்ன இன்ஃபர் பண்ண முடியும்னா, இது பீட்டானா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்க கிரவுண்டுக்கு. இந்த ஆங்கிள் என்னது? பீட்டா. இது டீட்டா, இது பீட்டா. அண்ட் ஸோ இந்த ஆங்கிள் என்னது? 90. ஸோ இப்போ பீட்டா மஸ்ட் பி ஈக்குவல் டு 90 மைனஸ் டீட்டாவாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த யூவோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் இந்த வியோட ஹரிசாண்டல் காம்பனண்ட்டும் சேமாக இருக்கணும். பிகாஸ் ஹரிசாண்டல் காம்பனண்ட் மஸ்ட் பி சேம் அட் எவ்ரி மொமெண்ட். அந்த லாஜிக் படி u cos theta must be equal to v cos beta க்கு equal. ஸோ இப்போ u cos theta equal to v cos beta க்கு பதிலாக 90 minus thetaன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ 90 minus thetaன்றது என்னது? sin theta. ஸோ u cos theta equal to v sin theta. That means it's like a u cot theta equal to vன்னு வந்துடும். ஸோ எக்ஸாக்டாக எந்த மொமெண்ட்டில் ரைட் அதோட ஃபைனல் வெலாசிட்டி ஈக்குவல் டு யூ காட்டிட்டாவாக இருக்கோ அந்த மொமெண்ட்டில் தான் அதோட வெலாசிட்டி வெக்டர், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி வெக்டர் இன்சிய வெலாசிட்டி வெக்டருக்கு 90 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணணும். ஸோ இந்த ஐடியாஸும் நீங்கள் இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியும். ஐ ஹோப் தட் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி, ரைட்? ஒரு ப்ரொஜெக்டைல் பார்ட்டிக்கலை நம்ம கிரவுண்ட்லேருந்து லான்ச் பண்ணிட்டோம் யூன்ற ஸ்பீடில். அது ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியாக டைம் பாஸ் ஆகிறப்ப டைம் கிரவுண்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியாக டைம் பாஸ் ஆகிறப்போ டைம் t1, அதே ஹைட் வழியாக செகண்ட் டைம் பாஸ் ஆகிறப்போ டைம் t2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த t1 t2 வச்சு நம்ம என்னெல்லாம் கெட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ப்ரொஜெக்டைலோட y டிஸ்டன்ஸ், y as a function of time equation நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். வாட் இஸ் தட்? இதுதான். ஓகே, y equal to u sin theta, y equal to u sin theta into t minus of gt squared. இங்கே yக்கு பதிலாக ஹச்னு போட்டுக்கலாம். அப்போ ஹச்ன்ற ஹைட்டில் 2 மூமெண்ட்ஸில் அது ரீச் பண்ணுது. அப்போ h is equal to u sin theta t minus of gt squared. இதை கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணலாம். ஆஃப் gt squared minus u sin theta t plus h equal to 0. ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இங்கே இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு 2 சொல்யூஷன் இருக்கணும், அதாவது 2 டைம் இருக்கணும். அதை t1 t2 நம்ம வச்சுக்கலாம். இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனை எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ax squared plus bx plus c equal to 0ன்ற ஃபார்மில் எழுதிக்கலாம். இந்த மாதிரி குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா அதுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும். அந்த ரூட்ஸோட சமேஷன் எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் b by aக்கு ஈக்குவல். இந்த ரூட்ஸோட ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவல்னா c by aக்கு ஈக்குவல். இது வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி.
ஸோ அப்போ இங்கே ஏவோட இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, பியோட இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. சியோட இதுதான் ஏ, இதுதான் பி, இதுதான் சி. ஏ பி சி. ரெமெம்பர்? அப்போ இதோட 2 சொல்யூஷன் என்னவா இருக்கணும்? ஒன்று T1, இன்னொன்று T2. இந்த T1 + T2 இதோட சமேஷன் எதுக்கு ஈக்குவல்? -b. b இது u sin θ. அப்போ -bன்றது u sin θனே வந்துடும் by a. a is of g, so of g. அப்போ T1 + T2 = 2u sin θ by g ன்னு சொல்லி வந்துருச்சு, which is nothing but time of flight. கரெக்டா? ஸோ அப்போ ஒரு ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிறப்ப டைம் T1, செகண்ட் அதே ஹைட் வழியாக இன்னொரு டைம் பாஸ் ஆகிறப்ப டைம் T2னா இந்த 2 டைமோட சமேஷன் எதுக்கு ஈக்குவல்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு ஈக்குவல். அகெயின் இதை வச்சு உங்களால் என்ன கெட் பண்ண முடியும்னா u = g T1 + T2 by 2. இதை வச்சு உங்களால் லான்ச்சிங் ஸ்பீடை கெட் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியாக நம்ம ஏதோ ஒரு ஸ்பீடில் லான்ச் பண்ணிட்டோம், பர்டிகுலர் ஹைட் வழியாக போகிறப்ப ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப டைம் T1, செகண்ட் டைம் போகிறப்ப டைம் T2னா இந்த டைம்ஸை வச்சு லான்ச்சிங் வெலாசிட்டி கெட் பண்ண முடியும் பை யூசிங் திஸ் ஃபார்முலா. ஓகே, சிமிலர்லி இப்போ இந்த ஐடியா இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பாருங்க. அந்த 2 ரூட்ஸோட ப்ராடக்ட் T1 × T2 எதுக்கு ஈக்குவல்னா C by Aக்கு ஈக்குவல். வாட்ஸ் அ C ஹியர்? Cன்றது Hக்கு ஈக்குவல், H by A of G. That means T1 T2 = 2H by G ன்னு வந்துடும். In other words, H is equal to G T1 T2 by 2 ன்னு வந்துடும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஹைட் வழியா ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப டைம் T1, செகண்ட் டைம் போகிறப்ப டைம் T2னா இதை வச்சு அந்த ஹைட் என்னன்றதை கெட் பண்ண முடியும் by using that idea. I hope that you can able to understand this idea so clearly, right? Okay, one more important idea. இப்போ ஒரு ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகலை நம்ம தீட்டான்ற ஆங்கிள் லான்ச் பண்ணுறோம், யூன்ற ஸ்பீடில் தீட்டான்ற ஆங்கிள் லான்ச் பண்ணுறோம். அது மேக் பண்ணுற ரேஞ்ச் வந்து இது ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேஞ்சை நம்ம ஆர்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே தட் அந்த ரேஞ்சோட வேல்யூ வந்து R1 வச்சுக்கோங்க மேபி. அதே ப்ரொஜெக்டைல் பார்ட்டிகலை யூன்ற ஆங்கிள் லான்ச் பண்ணுறதுக்கு பதில் அதே ஸ்பீடில் பட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் லான்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா தீட்டாவோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 90 - θ. அதாவது இது 30 டிகிரி தான். 30 டிகிரியோட கரஸ்பாண்டிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் 60 டிகிரி. 45 டிகிரியோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 45 டிகிரி தான். அண்ட் இட்ஸ் லைக் 20 டிகிரியோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 90 - 20 70 டிகிரி. இதெல்லாமே இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இது எல்லாமே. ஸோ அப்போ இந்த மாதிரி யூன்ற ஸ்பீடில் தீட்டான்ற ஆங்கிளை லான்ச் பண்ணுறதுக்கு பதில் 90 - θன்ற ஆங்கிளை லான்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ப்ரொஜெக்டைலோட ரேஞ்ச் என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, the range is going to be the same. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் லான்ச் பண்ணுறப்போ ரேஞ்ச் சேமாக இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் I will give you now. ரேஞ்சோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது? ரேஞ்சோட ஜென்ரல் ஃபார்முலா இங்கே பார்த்துருப்போம் நம்ம. வாட் இஸ் தட்? R = U squared sin 2θ by G. U squared sin 2θ by G. ஓகே, இங்கே தீட்டாக்கு பதிலாக தீட்டான்னு போட்டப்போ ரேஞ்ச் கிடச்சிது, அது R1 வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தீட்டாக்கு பதிலாக 90 - θ அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன வரும்னு பாருங்க. R2 = I can say it's U squared sin 2 உள்ள கொண்டு போங்க 180 - 2θன்னு வந்துடும் by G. Sin of 180 - θ is equal to sin θ itself. அப்போ sin of 180 - 2θ is equal to sin 2θ itself. அப்போ இது எதுக்கு ஈக்குவலாக மாறிடும்னு பார்த்தீங்கன்னா, it will be equal to R2 = U squared sin 2θ by G க்கு ஈக்குவல்.
So that's why R1 and R2s are same. ஸோ அப்போ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் நீங்கள் லான்ச் பண்ணுறப்போ ரேஞ்சஸ் எப்படி இருக்க போகுது? சேமாக இருக்க போகுது. ஈவன் தோ ரேஞ்சஸ் சேமாக இருந்தாலும் டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் ஹச் மேக்ஸும் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் குட் பி டிஃப்ரெண்ட். ஐ ஹோப் தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இன்க்ளைன்டு ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸை பற்றி நம்ம மோர் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.